பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைய பண்ணுவாராக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் தருகிறதான வார்த்தை கிருபையின் உணர்வு ஓட்டத்தின் நிச்சயத்தை உங்களுக்கு தரும். கிருபையின் உணர்வு ஓட்டத்தின் நிச்சயத்தை உங்களுக்கு தரும். அநேக நேரங்களிலே நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய ஓட்டத்தில் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய், துவண்டு போய், பலவீனப்பட்டு நாம் கலக்கமடைகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த ஓட்டத்திலே நிச்சயத்தோடு ஓடி முடிப்பதற்கு கிருபையின் உணர்வு நமக்கு தேவை. இங்கே பவுல் அப்போஸ்தலனை நாம் பார்க்கிறோம். அவரை கர்த்தர் அழைத்தது நமக்கு தெரியும். நம்மையும் கர்த்தர் அழைத்தது நமக்கு தெரியும். எப்படி பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் அழைத்தார்? கொலை குற்றத்திற்கு ஆளான இந்த பவுல், ஸ்தேவானுடைய கொலைக்கு அநேகர் காரணமாயிருந்ததில் முக்கியமான குற்றவாளி இந்த பவுல். அதே நேரத்தில் இந்த பவுலை கர்த்தர் தப்ப விட்டு யாக்கோபை சிரச்சேதம் பண்ண ஏரோதை கர்த்தர் அழித்தார். ஏரோதையும் பவுலையும் நாம் தராசில் வைத்து பார்த்தால் இருவரும் ஒரே குற்றங்களை செய்தவர்கள். ஆனால் ஏரோது அழிக்கப்பட்டான், பவுல் தப்பிக்கப்பட்டான். இதுதான் கிருபை. இந்த நாளிலும் நீங்கள் ஜீவனோட இந்த ஓட்டத்தில் இருக்கிறீங்கன்னா, அழிக்கப்பட வேண்டிய எத்தனையோ பேரோடு கூட நாமும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த வனாந்திரத்தில் நாம் இரக்கம் பெற்றோம், தயவு பெற்றோம், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அப்போ ஜீவனோடு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? பவுல் அப்போஸ்தலனை போல் அந்த கிருபையை ஒரு மணித்துளியிலையும் உணரணும். அவர் சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், எல்லாரிலும் நான் சிறியவனா என்னை ஒப்பு கொடுக்குறேன். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? ஐ ஆம் த லீஸ்ட் ஆஃப் ஆல் த லீஸ்ட் அப்போஸ்டல்ஸ். என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என் நிலவரம் எனக்கு தெரியும். நமக்குமே நம்மளை பற்றி நல்லாவே தெரியுமே. வெளியில் பார்க்க பிரம்மாண்டமாக இருப்போம், ஆனால் நம்முடைய பலவீனமான இடங்கள் நமக்கு தெரியும். இதையும் தாண்டி இன்றைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய கிருபை. அந்த உணர்வு பவுலுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாக தன்னை குறித்ததான காரியங்களை அவர் மேன்மையாக யோசிக்கிறதே இல்லை. பாருங்கள், இந்த 1 கொரிந்தியரில் இப்போ நம்ம வாசித்தோம், இந்த கிருபையே அப்போஸ்தலர் எல்லாரையும் நான் சிறியவன் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய ஓட்டத்தின் கடைசி பகுதிக்கு வர்றாரு. அங்கே தான் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறாரு. அங்கே என்ன திரும்ப சொல்கிறாரு? பாவிகளில் பிரதான பாவி நான். அப்போ பாருங்கள், அவருடைய கிருபையின் உணர்வு அப்போஸ்தலர் ரேஞ்சில் இருந்து தன்னை சொன்னவர், அப்போஸ்தலர்கள் மத்தியில் நான் கடைசின்னு சொன்னவர். இப்போ கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஓட்டம் முடியும் போது, எப்பா நான் அப்போஸ்தலன்னு சொல்கிறது கூட லாயக்கில்லப்பா, பாவியில் பிரதான பாவி. எவ்வளோ பாவிகள் இருக்காங்க, அவங்களில் கடைசி. அப்போனா அந்த உணர்வு அவரை எங்கே தள்ளி 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 கொண்டு வந்து தன் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட வச்சுருக்கு. இந்த நாள் ரேமா உங்களுக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ஓட்டத்தை நீங்கள் சந்தோஷமாக ஜெயத்தோடு ஓடணும்னா ஒவ்வொரு நாளும் மேன்மையாக யோசித்ததை விட கீழே வந்துட்டே இருக்கணும். அப்படி நம்ம கீழே வர 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 ஓட்டம் ஜெயமாக போகும். பவுல் சொன்னது போல் நாமும் சொல்லுவோம், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடுகிறேன். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு,
இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயத்தோட முடித்தேன். இந்த 2 வார்த்தை நம்ம வாயில் வரணும்னா, நம்முடைய ஓட்டத்தை சீராக ஓடணும்னா, கிருபையின் உணர்வு, தாழ்மையின் உச்சம் நமக்கு ஓட்டத்தில் நிச்சயம் கண்டிப்பாக கொடுக்கும் பிரதர், கண்டிப்பாக கொடுக்கும் சிஸ்டர். உங்களை ஒவ்வொரு நாளும் மட்டாக யோசிங்க. ஆண்டுடைய பார்வையில் இன்னும் நேற்று எவ்வளோ நேரம் மேன்மையாக யோசிச்சிங்களோ அதோட கீழே யோசிங்க. நம்ம இப்படி தாழ்த்த கீழே அவர் பாருங்கள், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன்னதுலேருந்து பிரதான பாவி அந்த இடத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் ஓட்டத்தில் ஜெயத்தை கொடுக்கும். உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு, சந்தோஷமாக ஓட வைப்பார், உங்களை ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற வைப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் மேன்மையின் அளவில் குறைத்து நாங்கள் யோசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்கள் ஓட்டத்திற்கு நிச்சயத்தை தரும் என்று சொல்லி நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்க ஊழியத்தில் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவரே நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும், தொழில் செய்தாலும், எல்லா இடத்துலையும் தங்களை தாழ்த்தி வைத்துக்கொள்ள, மறைத்து கொள்ள, மேன்மையின் பகுதிகளிலே ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கி வர எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை யோசிக்க உதவி செய்வீராக. இந்த பெருமையின் ஆவி முற்றிலும் அழிக்கப்படுவதாக. தேவ தயவுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது எங்கள் ஓட்டத்தை நிச்சயத்தோடு ஓட உதவி செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். துதி, கணம், மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் பொன்னான நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு அந்த உணர்வை தருவாராக. ஆமென்.